வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. இங்கே ஸ்ப்ரிங் முடிஞ்சு சம்மர் வரப்போகிறது. இந்த சீசனுக்கு முதல்ல வளர்ந்துருக்கிறது நிறைய ஃப்ரெஷ் புதினா. இந்த ஃப்ரெஷ் புதினாவையும் கொத்தமல்லியும் வச்சு புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா எஃபர்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். நம்ம கடையில் வாங்கும்போது நீல நீல காம்போடு கிடைக்கும். அந்த காம்பை இந்த மாதிரி நட்டு வச்சாலே புதினா நல்லா வளரும். ஒன்றே ஒன்று பண்ணக்கூடாது. கீழே கிரவுண்டில் வச்சோன்னா என்ன ஆகும், அது ரொம்ப பரவிடும், அந்த கிரவுண்டையே டேக் ஓவர் பண்ணிடும், காட்டு செடி மாதிரி வளரும். அதனால் எப்போதும் பாட்டில் வளர்க்குறது நல்லது. இந்த பாட்டிலையே நம்ம புஷ்ஷாக வளர்க்கணுன்னா இந்த மாதிரி இங்கே ஷூட்ஸ் இருக்கிற இடத்துக்கு மேலே கட் பண்ணினோன்னா இங்கேருந்து இது காம்பு வளரும். அப்போ இன்னும் நல்ல புஷ்ஷியாக வளரும். நான் இங்கே ஷூட்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே கொஞ்சம் மேலே இந்த இடத்த கட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், இதுலேருந்து நிறைய காம்பு வளரும். அப்போ சின்ன பாட்டில் உங்களுக்கு நிறையா லீவ்ஸ் கிடைக்கும். கார்டன்லேருந்து பறித்து புதினாவை நல்லா ஸ்டெம்மெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக ஒரு ஃபிங்கர் சைஸுக்கு இருக்கும். இந்தியாவில் சின்ன சின்னதாக பார்த்துட்டு இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல். பறிச்சுன்னு வந்தாலே கமகமன்னு வீடே மணக்கும். அந்த மாதிரி இருக்கிறது ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். இந்த ஒரு கைப்பிடி புதினாக்கு அரை கைப்பிடிக்கு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி இந்த ஸ்டெம்மோடையே வச்சுருக்கேன். நம்ம அரைக்க போகிறோம், ஸ்டெம்மும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும், அதை வேஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இதுக்கு புளிப்பு கொடுக்கறதுக்கு 3/4 தக்காளி வச்சுருக்கேன். அதில் 4 பூண்டு, 1 இன்ச்சுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 5 பட்டை மிளகா. உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகாவோட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் 1.5 டேபிள் ஸ்பூன் கீ, கடுகு உளுத்தம்பருப்பு 1.5 டீஸ்பூன். இங்கே தாளிக்கிறதுக்கு கடலை, பச்சை கடலை தோலியோடு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு அரை பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். சால்ட் டு டேஸ்ட். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரைக்க வேண்டிய சாமான்லாம் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இஞ்சி பூண்டு, 3/4 தக்காளி, தனியா, சீரகம், மிளகு, பட்டை மிளகா, புதினா, கொத்தமல்லி. இதில் தக்காளி ஆல்ரெடி போட்டுக்கிறதுனால தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வேணும்னா கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். இப்போ போய் அரைச்சின்னு வந்துடுறேன். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சாச்சு. இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிக்க போயிடலாம். இங்கே வாணலி சூடாகிடுது. இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் சேர்த்த மிக்சரை ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் சுட்ட உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை, இது 3த்தையும் போட்டு வறுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்செடுத்து இப்போ ஆனியனை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆனியனுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுத்து. இப்போ புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பேஸ்ட்டுக்கு அரைக்கும்போது உப்பு போடலை. ஏன்னா லீவ்ஸை போட்டு அரைக்கும்போது இது மிஸ்லீடிங்காக இருக்கும், ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அரைக்கும்போது கம்மியாயிடும். இப்போ நமக்கு இதோட குவான்டிட்டி எத்தனைன்னு தெரியும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணும். நான் எப்போதும் இந்த மாதிரி புதினா ரைஸ்லாம் பண்ணும்போது, ரைஸ் குக் பண்ணும்போது பாஸ்தாக்கு குக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரைஸ்லேயும் உப்பு போட்டு குக் பண்ணுவேன். அதனால் அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால தான் இதில் கம்மியாக உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் ரைஸை தனியாக வெறுமனே உப்பு போடாமல் குக் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கோங்க. இங்கே நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரமாக ஊற வச்சுட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டுருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா வடிகட்டிட போகிறேன். இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னா கொஞ்சோண்டு சர்க்கரை. இதை ஆட் பண்ணால் அந்த கலர் ஒன்றும் ரீட்டைன் ஆகும். இதை நல்லா சுருளை வதக்கியாச்சு. இந்த மாதிரி பச்சை வாடை போக இப்படி வந்துடுத்து.
இப்போது இதில் சாதத்தை ஆட் பண்ணிடலாம். ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணுறீங்கன்னா இதை நைட் பிஃபோரோ இல்லை வீக்கெண்ட்லேயோ இந்த மிக்சரை மட்டும் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலம்பரை எழுந்து சாதத்தை வடிச்சிட்டு இதை ஒரு வாணலியில் போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலாம். புதினா ரைஸ் மிக்சர் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரைஸ் ஆட் பண்ணும்போது இது நிறையா இருந்து ரைஸ் கம்மியாகிடுதுன்னா காரம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் யூஸ்வலாக இதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணலாம். தேவைக்கேற்ப கடைசியில் வேணும்னா இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இது கலரும் போது கொஞ்சம் ஜென்டிலாக கலரணும், ரைஸ் உடையாமல் இருக்கணும். நான் குக் பண்ணி வச்ச 2 கப்பு ரைஸுக்கு நான் வச்சுருந்த புதினாவே இனஃபாக இருக்குது. இதை நான் ஆட் பண்ணலை. இதை இன்னொரு நாளைக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுறது, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். பொலன்னு ஃப்ளேவர்ஃபுல் புதினா ரைஸ் ரெடி. நம்ம இப்போது பொலன்னு கமன்னு புதினா ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த புதினா மிக்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் 6 மாதம் வரைக்கும் இருக்கும். இங்கே அமேசானில் இந்த மாதிரி ஐஸ் ட்ரே வித் லிட்டு கிடைக்கிறது. இதில் நீங்கள் அந்த புதினா மிக்சரை ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மசாலா சாமான் எது பண்ணுறதுக்கும் எப்போல்லாம் நமக்கு புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் வேணுமோ நம்மள்கிட்ட ஃப்ரெஷ் இல்லைன்னா இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேருந்து ஒரு 4-5 க்யூபை வெளியில் எடுத்து வச்சோன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம சாண்ட்விச்சஸ்க்கு சட்னியாக யூஸ் பண்ணலாம். பெரிய டப்பாவில் வச்சு வெளியில் வச்சு டீஃப்ராஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி க்யூப்ஸாக சின்ன போர்ஷன்ஸாக வச்சுக்கும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.